மக்கள் நலமாக வாழ, நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்காக சிறை தண்டனை அனுபவித்தோம். நீங்கள் சூதாடி தவறு செய்து சிறை தண்டனை அனுபவிக்க போறீங்க என்ன? உங்களுக்கு குடும்ப பிள்ளைங்க இருக்காங்க என்ன? இது சரிதானா என்று திட்டி தீர்த்தார். இருவரும் மனம் திருந்தி இனிமேல் நாங்கள் சூதாட மாட்டோம் என்று கூறினர். தோற்றவர் அவர் வீட்டை அவரே வைத்து கொள்ளட்டும் என்று எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துவிட்டு திரும்பி வந்தனர். அப்போது தமிழக சட்டப்பேரவையில் கக்கன் மந்திரியாக இருந்தார். அவருடைய பொறுப்பு தமிழ்நாடு போலீஸ் மந்திரி. நமது நாட்டில் சூதாட்டம் முழுவதுமாக ஒழிய வேண்டும். சட்டத்தை கடுமையாக்குங்க. நாட்டுல பல குடும்பங்கள் சூதாட்டத்தால சீரழிந்து உயிரை மாய்த்து கொள்ள வேண்டுமா? நாடு நல்ல நிலைக்கு வரதற்கு நாம தானே பொறுப்பு. நாம தானே சரியாக செய்யணும். சட்டத்தை கடுமையாக்குங்க. உடனே ஆணை பிறப்பிக்க நடவடிக்கை எடுங்க என்று உத்தரவிட்டார்.